எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோலோ குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சொர்தம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையான் என்று பரிவோடு மகிழ்ந்து அருள் செய்யும் அன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் தட்சநாயகாலம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று 8/1/2026. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூளம் தெற்கு திசையை நோக்கி போறவங்க சின்னதா தைலம் வந்து தலையில தேய்ச்சிட்டு போகலாம். உச்சந்தொழிலையும் தேய்க்கலாம், நெத்திலையும் தேய்ச்சிக்கலாம். ஓகேங்களா. இன்றைய திதி பஞ்சமி திதி காலை 11 மணி 23 நிமிடம் வரை, பின்பு சஷ்டி திதி. நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மாலை 5 மணி 6 நிமிடம் வரை, பின்பு உத்திர நட்சத்திரம். யோகம் சௌபாகிய நாம யோகம். கரணம் தைத்துளை கரணம் காலை 11 மணி 23 நிமிடம் வரை, பின்பு கரசை கரணம். சந்திராஷ்டமும் திருவோண நட்சத்திரத்திற்கு மகர ராசிக்கு. கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் சந்திர பகவான் மற்றும் கேது பகவான், தனுசு ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான், கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான். இப்ப நம்ம இந்த மாதம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ராசி பலன்கள்ல வந்து தை மாத பலன்களை வந்து இன்னைக்கு வந்து மிதுன ராசிக்கு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பாக்குறோம். இவங்க ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல போய் எல்லா கிரகம் வந்து மறைஞ்சிருக்கு. வர்க்கோத்தமத்துல இருந்தாலும் ஒரு மறைவுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு பேச்சுவார்த்தையில கவனமாக இருக்க வேண்டும், வாகனத்துல போகும்போது கவனமாக இருக்க வேண்டும். இது மாதிரி எல்லா செயலும் இந்த தை மாதம் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் மிதுன ராசி நண்பர்கள். ஓகேங்களா. கொஞ்சம் அவமானம் தானாவே ஏற்படும். ஒண்ணு, ஒரு 4 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்க போனீங்கன்னா அங்க வந்து எதுவுமே பேசாம அமைதியா சைலண்டா இருக்கணும். பொதுவா மிதுன ராசியில பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்துல யார்ட்டையும் வந்து ஓப்பன் டாக்கா பேச மாட்டாங்க. அடுத்தவங்க என்ன பேசுவாங்க அப்படி நல்லா கவனிச்சுதான் பொறுமையா இவங்களோட கருத்துக்களை வந்து தெரியப்படுத்துவாங்க. இருந்தாலும் இந்த காலகட்டம் கொஞ்சம் அவசரம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தை மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. இப்ப மிதுன ராசியில பிறந்த மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் தை மாதத்துல அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஆரம்ப கல்வி படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு தடை ஏற்படும். 5வது வரைக்கும் படிக்கிறவங்க ஒன்றும் இது கிடையாது, ஸ்கூலை மாத்தி போடலாம். ஓகேங்களா. தடைங்கிறது அதுதான். அல்லது வந்து ஸ்கூலுக்கு அடிக்கடி லீவ் போடுவாங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லி. இதுதான் ஒரு அமைப்பு வந்து ஏற்படும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 6வதுல இருந்து 12வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வந்து மறதி ஜாஸ்தி வந்து கொஞ்சம் அதிகமா வரும். படிச்சுட்டு போவாங்க, எக்ஸாம் எழுதும் போது கொஞ்சம் மிஸ் பண்ணிடுவாங்க. தெரிஞ்ச கேள்வியை விட்டுருவாங்க, தெரியாத கேள்விக்கு வந்து கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து 1 டிகிரி மற்றும் 2ஆம் டிகிரி படிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடை ஏற்படும் கல்வியில. கல்வி தடைங்கிறது போக முடியாது. அந்த மாதிரி அமைப்பு வந்து உண்டு. பிஹெச்டி பண்றவங்களுக்கு வந்து கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு வந்து கொடுக்கும். பிஹெச்டி பண்றவங்களுக்கு, போட்டி தேர்வு எழுதுறவங்களுக்கும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு வந்து கொடுக்கும் தை மாசத்துல. இப்ப மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக வேலை வந்து கிடைக்கும். வேலை வாய்ப்பு வந்து உறுதியா கிடைக்கும். ஆனா 2வது முறை செய்யும் போதுதான் வெற்றி வாய்ப்புங்கிறது உண்டு. முதல் தடவை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஆகாது. 2வது முயற்சியில வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஓகேங்களா. திருமணம் மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தை மாதத்துல வந்து நல்ல வரன் அமையும். ரொம்ப நாள் பெண்டிங்கா இருக்கு சார், எங்களுக்கு வரனே வரல, பொண்ணு ஜாதகமே வரல, பையன் ஜாதகமே வரலன்னு சொல்லிட்டு இருக்க மிதுன ராசிக்கு இந்த தை மாதத்துல வந்து கண்டிப்பாக நல்ல வரன்
வர ஆரம்பிச்சிடும், ஜாதகம் கைக்கு வர ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் ஜாதகமே வராதவங்களுக்கு இந்த தை மாதம் கண்டிப்பாக ஜாதகம் வர ஆரம்பிச்சிடும். இப்ப ஏற்கனவே திருமணம் முடிஞ்சு குழந்தை பாக்கியத்துக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, புதுசா திருமணமானவங்களுக்கு வந்து முதல் குழந்தை பிறக்கிறது கொஞ்சம் தாமதம் ஏற்படும். ஓகேங்களா? இப்ப ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு, இன்னும் 2வது குழந்தை வேணுங்கிறவங்களுக்கு வந்து அது உடனே கிடைக்கும். தை மாசத்துல அதுக்கான அமைப்பு நல்லாவே இருக்கு. முதல் குழந்தைக்கு மட்டும்தான் தாமதம். 2வது குழந்தையை எதிர்பார்க்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு அனுகூலம் வந்து உண்டு. வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க மிதுன ராசி நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் வந்து கிடைக்கும். இந்த தை மாதத்துல நீங்க வந்து அதுக்கான முயற்சிகள் வந்து ஈடுபடலாம். கணவன் மனைவிக்கு எப்படி இருக்கும்? ஓகேங்களா? மிதுன ராசியில பிறந்த கணவனுக்கும் மனைவிக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும் இந்த தை மாதத்துல பொறுத்த வரைக்கும். இவங்க வந்து ஆரோக்கியத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நோய் வராம பாத்துக்கணும், கடன் வாங்காம பாத்துக்கணும், எதிரிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ஒரு மாதம் மட்டும்தான். ஓகேங்களா? பதவி உயர்வு கிடைக்குமா சார் மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னா, தை மாதத்துல கண்டிப்பா அதுக்கான முயற்சிகள் செய்தால் நிச்சயமாக உண்டு. பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் தை மாசத்துல வந்து கண்டிப்பா நிறைவேறும். ஓகேங்களா? நீங்க எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கும். எந்த ஊருக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் கேட்டு எதிர்பார்க்குறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும். அரசியல் இருக்கிறவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும். மிதுன ராசியில பிறந்த அரசியல் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவமானம், அவச்சொல், அவப்பெயர் அப்படிங்கிறது நிச்சயமாக வரும் தை மாதத்துல. அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருக்கணும். செலவுகளும் கட்டுக்கடங்காத அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கும். மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும். இப்ப மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு தாய்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலைத்துறை சம்பந்தப்பட்ட நாட்டம் அதிகமா வரும். இன்னும் ஆன்மீகமாக இருக்கலாம், அல்லது வந்து சினிமா, நாடகம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டுவாங்க இந்த தை மாதத்துல. நல்ல புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும், நல்ல இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. ஆனா உங்களுக்கும் அவங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். ஓகேங்களா? நீங்க நீங்க நினைக்கிறத வந்து அவங்க செயல்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது இந்த தை மாசத்துல. ஓகேங்களா? கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இப்ப மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கூட அப்பா தந்தைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருப்பாங்க. காலைல ஏந்திரிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெகுலரா ஏந்திரிக்கிறத விட டைம் கொஞ்சம் மாறி தான் ஏந்திரிப்பாங்க. ஒரு டயர்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோட தான் இருப்பாங்க அவங்களுக்கு. காயங்கள் உடம்புல வந்து ஏற்படும். மிதுன ராசியில பிறந்தவங்களோட தந்தைக்கு வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். தை மாசத்துல காயங்கள் ஏற்படலாம், அல்லது ஆரோக்கியத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து கண்டிப்பாக ஈடுபாடு செய்வாங்க. அதுலயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கோயில்ல வந்து ஒரு திருவிழா நடக்கலாம், பூசை வைக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா அங்க போகும்போது இவங்களோட தந்தை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இது வந்து மிதுன ராசிக்கு உண்டான தை மாத பலன்கள் நம்ம முழுமையா பார்த்திருக்கிறோம். இப்ப நம்ம ராஜநிலை எண்கள் 12 ராசிக்கு வந்து பார்க்க போறோம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வந்து வாங்கிக்கிங்க. இது வந்து கிரீன் கலர், ரெட், ப்ளூ 3 கலர் இருக்கு. அதுவும் உங்க ஜாதகப்படி அதிர்ஷ்டமான கலரையும் தேர்ந்தெடுத்துக்கலாம். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா. மேச ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 51. ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 54. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 66. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 87. இது வந்து காமனான ராசி பலன் தான். உங்க ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண், நீங்க வச்சிருக்க மொபைல் நம்பர், ஏடிஎம் பின் நம்பர், மொபைல் லாக் பண்றது, இதெல்லாம் நீங்க சரியா வச்சிருக்கீங்களா, உங்க ஜாதகப்படி தான் வச்சிருக்கீங்களா, உங்க ஜாதத்துக்கு உண்டான அலவரிசை தான் வச்சிருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பா குரு காணிக்கை பெற்றுக்கொண்டு தான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தப்படும். ஓகேங்களா? இந்த ராஜநிலை எண்களை வந்து மணிக்கட்டில் எழுதுங்க. உங்களோட தேவை என்னமோ அதை வந்து நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு எழுதணும். திருமணம் ஆகணும்னா திருமணம், குழந்தை வேணும்னா குழந்தை, இடம் வாங்கணும்னா இடம், நல்லா படிக்கணும் அப்படின்னு, நல்ல மார்க் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ பாசிட்டிவா தான் நினைச்சுக்கிட்டு எழுதணும். கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 90. துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 84. விருச்சிக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 77. தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 16. மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 02. கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 12. மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 08. இன்று முழுமையாக இந்த வீடியோ பார்த்து உங்க ராசிக்கு உண்டான எண்ணை வந்து மணிக்கட்டுல முழு நம்பிக்கையோடு எழுதுற அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாள அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.